இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் ஒரு பெரிய புரட்சி நடக்கவுள்ளது. இன்று உலகின் 3 பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் செய்யவிருக்கும் மிக முக்கியமான முதலீடுகள்தான் அவை. இந்தியாவில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனங்கள் இப்போது நம் நாட்டின் மீது இன்னும் அதிக நம்பிக்கை வைத்து பல கோடி டாலர்களை முதலீடு செய்ய தயாராகியுள்ளன. அந்த உலகின் 3 பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமேசான், மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள். அமேசான் முதலீடு. அமேசான் நிறுவனம் ஏற்கனவே கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 40 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 3.3 லட்சம் கோடி முதலீடு செய்துள்ளது. இப்போது அமேசானின் SVP மூத்த துணைத் தலைவர் அமித் அகர்வால் அவர்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் மேலும் 35 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 2.9 லட்சம் கோடி முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளார். அமேசான் இந்தியாவில் அதிகமாக ஏற்றுமதிக்கும், அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவர்களின் முதலீடு வணிகம், விநியோகம், கிளவுட் சேவைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் செலவிடப்படும். மைக்ரோசாஃப்ட் முதலீடு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சத்யா நாதெல்லா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2026 முதல் 2029ஆம் ஆண்டிற்குள் 17.5 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 1.45 லட்சம் கோடி இந்தியாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இது ஆசியாவிலேயே மைக்ரோசாஃப்டின் மிகப்பெரிய முதலீடாகும். இந்த முதலீடு இந்தியாவின் கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கட்டமைப்பை விரைவுபடுத்துதல், ஹைதராபாத்தில் புதிய பெரிய கிளவுட் மையத்தை உருவாக்குதல் மற்றும் சென்னை, ஹைதராபாத், புனேவில் உள்ள மையங்களை விரிவுபடுத்துதல். 2030ஆம் ஆண்டிற்குள் 20 மில்லியன், அதாவது 2 கோடி இந்தியர்களுக்கு AI திறன் பயிற்சி அளிக்க இலக்கு வைத்துள்ளது. கூகுள் முதலீடு. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 2026, 2030 சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 1.25 லட்சம் கோடி முதலீடு. ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு AI மையத்தை நிறுவுதல். இது அமெரிக்காவிற்கு வெளியே கூகுள் செய்யும் மிகப்பெரிய AI முதலீடுகளில் ஒன்றாகும். கிகாவாட் ஸ்கேல் டேட்டா சென்டர், அதாவது மிகப்பெரிய அளவிலான தரவு மையங்களை உருவாக்குதல். இந்தியா மற்றும் உலகிற்கு தேவையான கம்ப்யூட் கெப்பாசிட்டி AI சார்ந்த கணினி ஆற்றலை வழங்குதல். சப்சி கேட்வே, அதாவது புதிய சர்வதேச கடலடி கேபிள் அமைத்து இந்தியாவின் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் இணைப்பை வலுப்படுத்துதல். ஏன் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் அதிக முதலீடு செய்கின்றன? இந்தியா ஒரு பெரிய சந்தை. 1 பில்லியனுக்கும் அதிகமான இணைய பயனர்கள் உள்ளனர். AI தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இந்தியர்கள் உலகில் மிக வேகமாக உள்ளனர். இந்தியா AI தயாரிப்புகளுக்கு ஒரு சிறந்த களமாக உள்ளது. இந்தியாவின் பலதரப்பட்ட மக்கள் தொகை மற்றும் மொழிகள் AI மாதிரிகளை சோதிக்கவும் மேம்படுத்தவும் சரியான சூழலை அளிக்கின்றன. இந்தியாவில் கிளவுட் சேவைகளுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. டேட்டா லோக்கலைசேஷன், அதாவது தரவுகளை இந்தியா சர்வர்களில் மட்டுமே வைக்க வேண்டும் என்ற விதி இருப்பதால் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் பெரிய டேட்டா சென்டர்ஸ், தரவு மையங்களை உருவாக்க வேண்டியுள்ளது. இந்தியாவில் ஆங்கிலம் பேசக்கூடிய திறமையான பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏராளமாக உள்ளனர். இந்தியா ஒரு நிலையான ஜனநாயக நாடு என்பதால் மற்ற நாடுகளை விட இங்கு முதலீடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நிறுவனங்கள் நம்புகின்றன.